வணக்கம். இன்றைக்கி 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அனுப்புறவலை பள்ளியிலேருந்து நூலகத்தை ஓப்பன் பண்ணுறக்கோசரம் ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தோம். நாங்கள் முன்னாள் மாணவர்கள் 1990லேருந்து 95 வருடம் வரை படித்த மாணவர்கள் நாங்கள் ஒன்று கூடி இந்த நூலகத்தை புதுப்பிச்சிருக்கிறோம். இந்த புஸ்தகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 75 to 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புத்தகம். அப்படியே கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. இதுக்குண்டான ரேக்குகள், மேஜைகள், இதுக்குண்டான சேர்கள், அப்புறம் ரூமை கம்ப்ளீட்டாக ரெனோவேஷன் பண்ணி இன்றைக்கி எப்படி லேட்டஸ்ட்டாக சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்கிற டெவலப்மெண்ட் இருக்கிற மாதிரி நம்ம கவர்மெண்ட் பள்ளியில் இதை பண்ணிக்கிறோம். இதை பேஸ் பண்ணி நம்ம இது சுற்றுப்புற உள்ள அனைத்து குடும்பங்களும் ஒன்று சேர்ந்து இந்த பள்ளியில் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாஸ்தி பண்ணுறதுக்கு சப்போர்ட் வேணும். இதில் பார்த்திங்கன்னா போன வருஷம் மேக்ஸ் லேப் டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போது இந்த வருஷம் நூலகத்தை டெவலப் பண்ணியிருக்கிறோம். 8 வருஷமாக இந்த செயல்பாடுகளும் இந்த பள்ளிக்கோசரம் நாங்கள் ஒன்று கூடி எங்கள் முன்னாள் மாணவர் சார்பாக அனைத்து உள்ளங்களும் நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்து வைக்கிறேன். அப்புறம் இதை இனி கண்டினியூ பண்ணணுங்கிறது நோக்கம் மட்டும் எங்களுக்கு ஒரு முழு கடமையாக நாங்கள் ஒன்று கூடி செய்வோங்கிற நம்பிக்கையில் ஒத்துழைப்புக்கு நன்றி. வணக்கம் சார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது நாங்கள் தொடர்ந்து 8வது வருடமாக பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பள்ளிக்கு தேவையானதை விட தேவைக்கு அதிகமாகவே எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா பள்ளியுடைய ரெக்குயர்மெண்ட்டு. போன வருஷம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற புக்கு எல்லாம் ரொம்ப பாழடைஞ்சு ஒரு மாதிரி கிடந்தது. அப்போ எச்எம் என்ன கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னா நாங்கள் உடனே எங்கள் முன்னாள் மாணவர்கள் கலந்து ஆலோசித்து பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான். நம்ம எது சொன்னாலுமே எனக்கு இப்போ கந்தவேல் ஆகட்டும், ரவி ஆகட்டும், நிறைய ஒரு டீம் ஒர்க்காக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் என்னங்கிறது நாங்கள் அடுத்த வருஷம் பள்ளிக்கு என்ன தேவையோ அதைய மென்மேலும் அருமையான விதத்தில் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு ஒத்துழைப்பு தர எல்லா விதமான நண்பர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர். ஏன்னா இந்த ஸ்கூலில் நாங்கள் படிக்கும்போது 1500 பேர்லேருந்து 1200 பேர் வரைக்கும் படித்தோம். இப்போ வெறும் 150 பேர் தான் இருக்காங்க. ஸோ எங்களோட மெயின் நோக்கமே பார்த்திங்கன்னா பள்ளியின் இந்த மாணவர்களோட சேர்க்கையை அதிகப்படுத்தணுங்கிறத எங்களோட மெயின் நோக்கம். அதுக்காக தான் இந்த போராட்டமே. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 8 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். நாங்கள் இது 8 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கும்போது 70 மாணவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி 150 ஆயிருக்கு. அடுத்த வருஷம் இது 300 மாறணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு ஒத்துழைப்பு தர அனைத்து விதமான நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் மிக்க நன்றி. மேலும் நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.